சமூக நீதியில் திமுக அரசுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தால் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அதை விடுத்து நாடகங்கள் தேவையில்லை என்று கூறியுள்ள அவர், விழுப்புரத்தில் நாளை நடைபெறவுள்ள இடஒதுக்கீட்டு போராட்ட ஈகியர்களின் மணிமண்டப திறப்பு விழாவில் அதற்கான அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வன்னியர்களுக்கு 20 விழுக்காடு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி நடத்தப்பட்ட சாலை மறியல் போராட்டத்தில் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட 21 ஈகியர்களின் நினைவாக விழுப்புரத்தில் அமைக்கப்பட்டுள்ள சமூக நீதி போராளிகள் மணிமண்டபத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை திறந்து வைக்கவிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு விவகாரத்தில் வன்னிய மக்களுக்கு மறக்கவும் மன்னிக்கவும் முடியாத துரோகத்தை செய்துவிட்டு அதை மறைப்பதற்காக இத்தகைய நாடகங்கள் நடத்தப்படுவதை சமூக நீதி ஈகியரே ஏற்க மாட்டார்கள். தமிழ்நாட்டில் கல்வி வேலைவாய்ப்பில் வன்னியர்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு கோரி 1987 ஆண்டு செப்டம்பர் 17 நாள் முதல் நடைபெற்ற ஒரு வார கால தொடர் சாலை மறியல் போராட்டத்தில் காவல்துறையினரால் துப்பாக்கியால் சுடப்பட்டும் கொடூரமாக தாக்கப்பட்டும் பார்ப்பனப்பட்டு ரெங்கநாத கவுண்டர், சித்தணி ஏழுமலை, ஒரத்தூர் ஜெகநாதன், முண்டியம்பாக்கம் சிங்காரவேலு, கயத்தூர் முனியன், கயத்தூர் முத்து, கோலியனூர் கோவிந்தன், கோலியனூர் விநாயகம், சிறு தொண்டமாதேவி தேசிங்கு, தொடர்ந்தனூர் வேலு, கயத்தார் தாண்டவராயன், பார்ப்பனப்பட்டு வீரப்பன், பேரங்கியூர் அண்ணாமலை கவுண்டர், அமர்த்தானூர் மயில்சாமி, குருவிமலை முனுசாமி நாயக்கர், சிவதாபுரம் குப்புச்சாமி, குளப்பலூர் முனுசாமி கவுண்டர், வெளியம்பாக்கம் ராமகிருஷ்ணன், மொசரவாக்கம் கோவிந்தராஜ் நாயக்கர், கடமலைப்புத்தூர் மணி, புலவனூர் ஜெயவேல் பத்தர் ஆகிய 21 பாட்டாளிகளும் உயிர் தியாகம் செய்தனர். அவர்களின் தியாகத்திற்கு செய்யப்படும் உண்மையான மரியாதை என்பது அவர்கள் போராடியதற்கான நோக்கத்தை நிறைவேற்றுவதுதான். ஆனால் அதை நோக்கி ஒரு சிறிய அடியை கூட மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு முன்னெடுக்கவில்லை. வன்னியர்களுக்கு தாம் இழைத்து வரும் துரோகத்தை மறைப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயன்படுத்தும் திரைச்சீலைதான் மணிமண்டப திறப்பு விழா என்ற நாடகமாகும். தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று கடந்த 2022 ஆண்டு மார்ச் 31 நாள் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதன்பின் இன்றுடன் 1034 நாட்கள் நிறைவடைந்து விட்டன. ஆனால் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகள் எதுவும் திமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்படவில்லை. வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்குவதற்காகவே தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் மாற்றி அமைக்கப்படுவதாக திமுக அரசு கூறியது. வன்னியர் உள் இடஒதுக்கீடு பற்றி ஆய்வு செய்து 3 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்யும்படி பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு 2023 ஆண்டு ஜனவரி 12 நாள் ஆணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அதன்பின் 25 மாதங்களாகியும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எந்த அறிக்கையும் தாக்கல் செய்யவில்லை. சமூக நீதியில் அக்கறை கொண்டிருப்பதாக கூறிக்கொள்ளும் மு.க.ஸ்டாலினும் வன்னியர்களுக்கு சமூக நீதி கிடைப்பதை உறுதி செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக 3 ஆண்டுகளாக நானும் பாட்டாளி மக்கள் கட்சியும் மேற்கொள்ளாத முயற்சிகள் எதுவும் இல்லை. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான குழுவினர் 8/4/2022 நாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து வன்னியர் இடஒதுக்கீட்டு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அது தொடர்பாக நான் எழுதிய கடிதத்தையும் முதலமைச்சரிடம் வழங்கினார்கள். அதைத் தொடர்ந்து 4/7/2022, 10/9/2022, 17/2/2023, 30/4/2023, 10/5/2023, 9/10/2023, 24/11/2024 ஆகிய நாள்களில் முதலமைச்சருக்கு கடிதங்களை எழுதியிருக்கிறேன். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான குழுவினர் தங்களை 3 முறை சந்தித்து வன்னியர் இடஒதுக்கீட்டு கோரிக்கையை வலியுறுத்தினார்கள். குறைந்தது 10 முறையாவது முதலமைச்சரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு
வன்னியர் இட ஒதுக்கீட்டு சட்டத்தை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அத்துடன் நிற்காமல் முதலமைச்சரை தலைமைச் செயலகத்தில் நேரில் சந்தித்து வன்னியர் இட ஒதுக்கீட்டு கோரிக்கையை வலியுறுத்தினேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் GK மணி, முன்னாள் நடுவண் அமைச்சர்கள் அரங்கவேலு, AK மூர்த்தி, வழக்கறிஞர் பாலு உள்ளிட்ட பாமக நிர்வாகிகள் இதுவரை 50க்கும் மேற்பட்ட முறை முதலமைச்சரின் செயலாளர்கள், தலைமைச் செயலாளர், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோரை சந்தித்து விரைந்து நிறைவேற்ற வலியுறுத்தினர். ஆனால் சமூக நீதியில் அக்கறை உள்ளதாக காட்டிக்கொள்ளும் திமுக அரசு மிக மிக பின்தங்கிய நிலையில் உள்ள வன்னியர்களுக்கு சமூக நீதி வழங்க இதுவரை ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. எப்போதெல்லாம் வன்னியர்கள் இட ஒதுக்கீட்டிற்கான குரல்கள் ஓங்கி ஒலிக்கின்றனவோ அப்போதெல்லாம் அதை மடைமாற்றம் செய்யும் வகையில் ஏதேனும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவது திமுக அரசின் வாடிக்கையாகும். அத்தகையதொரு நாடகம்தான் வன்னியர் இட ஒதுக்கீட்டிற்காக போராடி உயிர் தியாகம் செய்த தியாகிகளின் மணிமண்டப திறப்பு விழா ஆகும். சமூக நீதியை காப்பதில் அவர்கள் செய்த தியாகம் அளப்பரியது. அவர்கள் செய்த தியாகத்திற்கு அரசின் சார்பில் அங்கீகாரம் அளிக்கப்படுவது அவசியம்தான். ஆனால் அதைவிட முக்கியமானது அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதுதான். ஆனால் அவர்கள் கேட்ட இடஒதுக்கீட்டை இன்று வரை அதிகார வர்க்கம் வழங்கவில்லை. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி வகித்து வரும் MK ஸ்டாலின் சமூக நீதிக்காகவே தம்மை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பதாக மூச்சுக்கு 300 முறை கூறிக்கொண்டிருப்பவர். அவர் கூறுவது உண்மை என்றால் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி வன்னியர்களுக்கு 30 மாதங்களுக்கு முன்பாகவே இடஒதுக்கீட்டை வழங்கியிருக்க முடியும். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க சட்டமோ நீதிமன்றங்களோ வன்னியர்களின் பின்தங்கிய நிலைமை குறித்த புள்ளி விவரங்களோ தடையில்லை. மாறாக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு ஆட்சியாளர்களுக்கு மனமில்லை என்பதுதான் பெரும் தடையாகும். தமிழ்நாட்டில் திமுக என்ற கட்சி உயிர்ப்புடன் இருப்பதற்கு காரணமே வன்னியர்கள்தான். திமுக தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை அக்கட்சியின் வெற்றிக்கு வன்னியர்கள்தான் காரணமாக இருந்து வருகின்றனர். ஆனால் அதற்கான நன்றி உணர்வு கொஞ்சமும் இல்லாமல் வன்னியர்களுக்கு சமூக நீதி வழங்க திமுக அரசு தொடர்ந்து மறுத்து வருகிறது. வன்னியர்கள் கல்வி அறிவோ வேலை வாய்ப்போ பெற்று முன்னேறிவிடக் கூடாது, வாழ்நாள் முழுவதும் மதுவுக்கு அடிமையாகி திமுகவுக்கு வாக்களிக்கும் எந்திரங்களாக இருக்க வேண்டும் என்று அக்கட்சி கருதுகிறது. வன்னியர்களுக்கு சமூக நீதி வழங்க MK ஸ்டாலின் அரசு மறுப்பதற்கு இதுதான் முதன்மை காரணமாகும். சமூக நீதியில் திமுக அரசுக்கு உண்மையாகவே அக்கறை இருந்தால் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தவாறு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வழங்கப்பட்டு வரும் 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்டத்தை உடனடியாக கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும். அதற்கான அறிவிப்பை விழுப்புரத்தில் நாளை நடைபெறவுள்ள இடஒதுக்கீட்டு போராட்ட ஈகியர்களின் மணிமண்டப திறப்பு விழாவில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் வெளியிட வேண்டும். வன்னியர் இடஒதுக்கீடு குறித்த பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் பரிந்துரை அறிக்கையை உடனடியாக பெற்று விரைவில் நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவையின் நிதிநிலை அறிக்கை கூட்டத் தொடரில் வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கான சட்ட முன்வரைவை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டுமென மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.